கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 15 இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நற்சீரை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே சொல்லும் பொழுது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். இவ்விதமான சீர் என்றால் அதற்கு முந்தின வசனங்களிலே பார்க்கும் பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீத்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். மட்டுமல்ல எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது என்று சொல்லுகிறார். இந்த விதமான சீரை பெற்ற ஜனம் நிச்சயமாகவே பாக்கியமுள்ள ஜனம்தான். இவர்கள் யார் என்றால் அந்த 15 வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. இவ்விதமான சீரை கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். எப்பொழுது கொடுக்கிறார் என்றால் 11 வசனம் சொல்லுகிறது, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமானது வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவேன். மாயை பேசுகிற வாய் இருக்கக்கூடாது. கள்ளத்தனமான வலது கை தீமையான ஆதாயங்களிலே பிரியப்படாதபடி அவைகளை வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிற அவர்களாக நாம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்து அவர்களோடு இராதபடி அவர்களோடு எந்த உறவும் வைக்காத போது தேவன் நமக்கு இவ்விதமான சீரை தருகிறார். அதாவது மாயை நம்முடைய வாய் பேசக்கூடாது, கள்ளத்தனமான வலது கையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து இதை வெறுத்து தள்ளும் பொழுது நாம் இவ்விதமான சீரை பெற்று தேவனுக்கென்று சாட்சிகளாய் வாழ முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் இசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே கள்ளத்தனமான வலது கையும் மாய பேசுகிற வாயும் நாங்கள் வெறுத்து தள்ளி கர்த்தரையே நம்பி இருந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.